வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த சிஎஸ்ஆர் பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது என்னன்னா வந்து இந்த சிஎஸ்ஆர எப்ப சார் வாங்குறது? எப்படி சார் வாங்குறது? எப்ப தான் சார் சிஎஸ்ஆர் குடுப்பாங்க? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? இத வந்து நான் யாருக்கு போடுறேன்னா, என்னுடைய கூட வேலை செய்ற என்னுடைய அட்வொகேட். ஓகே. என்னுடைய கூட வேலை செய்ற என்னுடைய பிரதர் அட்வொகேட். அவருக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா, அவரு தான் வந்து என்கிட்ட கேட்குறாரு. சார் அதாவது இந்த சிஎஸ்ஆர பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நம்ம அட்வொகேட்ஸ்ங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 9/8/2024 நைட்டு ஈவினிங் 8 மணி ஆகுது. 8:10 ஆகுது. இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன்னா, ஜூனியர் அட்வொகேட்ஸ்க்காக போடுறேன். ஓகேங்களா? சீனியர்ஸுக்காக நான் போடல. சீனியர்ஸ் இத பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? ம். இது நான் பொதுமக்களுக்காகவும் நான் போடல. ஓகேங்களா? நான் வந்து சீனியர் அட்வொகேட் கிடையாதுங்க. நான் வந்து ஜூனியர் மோஸ்ட் அட்வொகேட்டுங்க. ஓகேங்களா? நான் வேலைகள கத்துக்கிட்டு இருக்கேன். ஆ சரிங்களா? நான் கத்துக்கிட்டத வந்து என்னுடைய வழக்கறிஞர் சமூகத்துக்கு சொல்லிக் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். என்னுடைய டே டு டே பிராக்டிஸ்ல என்னென்ன எனக்கு நாலேட்ஜ் கிடைக்குதோ, அத என் பின்னாடி வர்ற அட்வொகேட்ஸுங்களுக்கு நான் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, என் கூட வேலை செய்ற அட்வொகேட்ஸ் ஒரு 25 வயசு அவரு. ஓகேங்களா? 25 வயசு. இப்ப தான் லா டிகிரி முடிச்சிருக்கிறாரு. இப்ப தான் பிராக்டிஸ்க்குள்ள வந்திருக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப தான் வந்து புதுசா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போக ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? கிரிமினல் சைடு பிராக்டிஸ் அவரு. அவருக்கு தான் வந்து இந்த டவுட்ட வந்து எனக்கு மட்டும் இல்ல சார், எல்லாருக்காகவும் இத நீங்க டவுட்ட கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறதுனால தான் இத போடுறேன். அவரு என்ன கேள்வி கேட்கறாருன்னா, சார் இந்த சிஎஸ்ஆர் வந்து எப்ப குடுப்பாங்க? எப்ப தான் சிஎஸ்ஆர் குடுப்பாங்க சார்? இத இத வந்து கொஞ்சம் சொல்லுங்க சார். நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அவங்க டவுட்ட கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க சார். லீகலி என்ன சார் பண்ணணுமோ, அது என்ன சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கு லீகலா என்ன பண்ணணும்? என்ன ப்ரொசீஜர்? அத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். எல்லா வக்கீல்களும் எனக்கு பின்னாடி வர்ற அ எல்லா வக்கீல்களும் பயனடையட்டும் சார் அப்டின்றாரு அவரு. அதுக்காக தான் இத போடுறது. சரிங்களா? இந்த சிஎஸ்ஆர் வந்து போலீஸ்காரங்க எப்ப சார் குடுப்பாங்க? அ தரவே மாட்டேங்கிறாங்களே சார். இங்கேருந்து வந்து அலைய விடுறாங்களே சார் என்ன? சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கு ப்ரொசீஜர் என்ன சார்? என்னதான் சார் பண்ணணும் அதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. புதுசா பிஎல் படிச்ச அட்வொகேட். ஓகேங்களா? அவர் வந்து என்னன்னாக்கா, இப்ப தான் போலீஸ் ஸ்டேஷன் போக ஆரம்பிச்சிருக்கிறாரு. பாலசிங்கம் அவரு. நாட் ராஜசிங்கம். பாலசிங்கம்னா என்னது? குட்டி சிங்கம். அது இப்ப தான் வந்து பழகுது. தொழில் பழகுது. வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இப்போ ஃப்ரெஷ் அட்வொகேட் சார் ரொம்ப அலைய விடுறாங்க சார் அப்படின்னா, 25 வயசு அட்வொகேட்டு பார்க்கறதுக்கு ஒல்லியா இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அலைய விட தான் செய்வாங்க. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு மரியாதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பாடிக்கு ஏத்த மாரி மரியாதை, நாலேட்ஜுக்கு ஏத்த மாரி மரியாதை, ஓகேங்களா? வயசுக்கு ஏத்த மாரி மரியாதை. ஒவ்வொரு இடத்துல மாறும் பார்த்தீங்களா? அதான் இங்க ஸ்டேஷன்லயும் அங்க மாறுது. சரிங்களா? ஃப்ரெஷ் அட்வொகேட்டா இருந்தா வந்து புதுசா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அலைய விட தான் செய்வாங்க. அதாவது போலீஸ்காரங்க அங்க அவங்க வேலையில பிஸியா இருந்தாங்கன்னா, அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க. அங்க கொஞ்சம் அவங்க வேலை ஃப்ரீயா இருந்தாங்கன்னா, கொஞ்சம் கலாய்ச்சி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். வேற வழி இல்ல. அது போக போக பழகிடும். சரிங்களா? ஆ நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயாகணும். ஓகேங்களா? நம்மள வந்து யாருமே வந்து மதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க. நம்பள வந்து யாரும் மதிக்கணுன்ற அவசியம்லாம் நம்மளுக்கு இல்ல. நமக்கு தேவையும் இல்ல. மரியாதை நம்மள தானா தேடி வரும். எப்போ வரும் அப்படின்னா வந்து, சட்ட புத்தகங்கள படிச்சா வரும். ஓகேங்களா? நாலேட்ஜ கெயின் பண்ண ஆட்டோமேட்டிக்கலா மரியாதை நம்மளுக்கு வந்து சேரும். இந்த சிஆர்பிசிய நல்லா படிச்சுக்கணும். தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ நல்லா படிச்சுக்கணும். இந்த என்டிபிஎஸ் ஆக்ட், போக்சோ ஆக்ட், இந்த ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம நல்லா வந்து படிச்சுக்கணும். இத படிச்சு அந்த செக்ஷன்ஸ்லாம் புரோவிஷன் ஆஃப் லா நம்ம கொஞ்சம் நல்லா மெமரைஸ் ஆயிடுச்சு. சிஆர்பிசி நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து அந்த பயம்ன்றது விலகிடும். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்ன்றது அந்த சட்ட புத்தகத்திலேயே சிஆர்பிசிலேயே போட்டிருக்கும். எவிடன்ஸ்ல போட்டிருக்கும். ஓகேவா? போக்சோ ஆக்ட் இதெல்லாம் எல்லாமே சட்டத்தில இருக்குது. நம்ம அத அழகா இங்கிலீஷ்ல வாங்கிக்கணும், தமிழ்லயும் வாங்கிக்கணும், படிச்சு புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு சப்ஜெக்ட் நாலேட்ஜ் நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்துரும். ஆட்டோமேட்டிக்கலா நமக்கு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அந்த சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்றத நம்ம டச் பண்ணும்போது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு மரியாதை குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது என்ன சொல்றது, இது கிரிமினல் சைடு பிராக்டிஸ் பண்றவங்க, ஓகேவா? கிரிமினல் சைடு பிராக்டிஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, கிரிமினல் சைடுல நல்ல நாலேட்ஜ் கெயின் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹை கோர்ட் கேம்பஸுக்குள்ள சிட்டி சிவில் கோர்ட் இருக்கும். இந்த சிட்டி சிவில் கோர்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. ஹானரபிள் பிரின்சிபல் ஜட்ஜ் அல்லி மேடம். அவங்களுடைய கோர்ட்ல போய் உட்காரணும். அவங்க கோர்ட்ல போய் உட்கார்ந்தாலே போதும், தானா வேலைய நம்ப கத்துக்குவீங்க. ஓகேங்களா? அவங்க கோர்ட்ல போயி உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்த்தாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நாலேட்ஜ் கூடிக்கிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? தானா ஏன்னா கோர்ட்ல இப்போ காலேஜ்ல சொல்லிலாம் தரமாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து அ அல்லி ப வ வ என்ன சொல்றது? ஹானரபிள் ஜட்ஜ் அல்லி மேடம் உடைய கோர்ட்ல போய் நீங்க உட்கார்ந்தீங்கனாலே, உங்களுக்கு நாலேட்ஜ் வந்து குவிய ஆரம்பிக்கும்.
அங்கே வந்து வேலை தெரியாதவங்க கூட தானாக போய் கற்றுக்குவான். வேறு ஒன்றுமே தேவை. அவங்க கோர்ட்டில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க கோர்ட்டில் போய் சும்மா நின்று வாட்ச் பண்ணாலே போதுமானது. அவங்க என்ன கோர்ட் எப்படி நடத்துகிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அவங்க போலீஸை என்ன கேள்வி கேட்குறாங்க, பிபிஐ என்ன கேள்வி கேட்குறாங்கன்றதை கவனிங்க. ஓகேங்களா? கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸை வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அவங்க கோர்ட்டு மட்டும் சைலண்ட்டாக இருக்கும். கோர்ட்டில் ஒரு பின்னு விழுந்தால் கூட டொங்குன்னு சவுண்டு கேட்கும். அந்தளவு கோர்ட்டு வந்து சைலண்ட்டாக இருக்கும் அந்த கோர்ட்டு. ஓகேங்களா? அங்கே தான் வந்து கிரிமினல் மேட்டர்ஸ் நம்ம நிறையா கற்றுக்க முடியும். ஏன்னா செஷன்ஸ் கோர்ட் அது. சரிங்களா? அந்த கோர்ட்டில் தான் வந்து என்ன ஆகும்னா, அந்த பிசி ஆர்சியில் இருக்காங்க பார்த்தீங்களா, பெஞ்சு கிளர்க்கு, ரெக்கார்ட் கிளர்க்கு, இவங்கெல்லாம் வந்து பயந்துட்டு கரெக்டாக வேலை பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? வேலை கற்றுக்கணுன்னா அந்த கோர்ட்டு தான் கரெக்டான கோர்ட்டு. சரிங்களா? இப்போ கம்மிங் டு த பாயிண்ட்டு. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம சகோதர வழக்கறிஞர் வந்து 25 வயசு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாரு. அங்கே போன உடனே அங்கே வேலை இல்லாமல் ஃப்ரீயாக உட்காந்துருக்காங்க போல இருக்கு ஒரு போலீஸ். அவங்க என்ன சொல்கிறது, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உன் பேர் என்னப்பா, நீ அட்வொகேட்டா, உன் ஐடி கார்டை காட்டு, பாரில் என்ரோல் பண்ணியிருக்கியா, ஆல் இண்டியா பார் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கியா, நீ எந்த கோர்ட்டு ப்ராக்டிஸு, உன் சீனியர் யார், கரெக்டா, உன் சீனியர் பேர் என்ன, இதையெல்லாம் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? நீங்கள் எந்த லா காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்கள கேட்டிருக்காங்க. கேட்குறது தப்பு கிடையாது, நம்மளும் பதில் சொல்கிறது தப்பு கிடையாது. பட் இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? நீங்கள் யார், நீங்கள் அட்வொகேட்டா, ஐடி கார்டை காமிங்க, பாரில் என்ரோல் பண்ணிட்டீங்களா, ஆல் இண்டியா பார் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்களா, எந்த கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்கள் சீனியர் யார், உங்கள் சீனியர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, உங்கள் சீனியரை வர சொல்லு. கரெக்டுங்களா? இது எல்லாத்துக்குமே இதெல்லாம் வந்து தேவையில்லாத கேள்விகள். இதெல்லாம் நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கரெக்டுங்களா? நம்மளோட விசிட்டிங் கார்டை வந்து அந்த போலீஸ்காரங்களுக்கு கொடுத்தாலே போதுமானது. அவங்க ஏன் இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் போனீங்கனாலே அங்கே எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வராங்க. அதில் யார் அட்வொகேட்டு, யார் கட்சிக்காரன்னே தெரிய மாட்டேங்குது. மேபி அதனால் கூட போலீஸ்காரங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கலாம் வைங்க. ஓகேங்களா? பட் ரொம்ப ஓவராலாம் விசாரிக்கக்கூடாது, நம்மளும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கரெக்டுங்களா? விசிட்டிங் கார்டை கொடுத்தாலே போதுமானது. சரிங்களா? அதுக்கு மேலே அவங்க கேள்வி பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம சட்டப்படி நம்ம பேச வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா அவங்க கலாய்க்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. சரிங்களா? சார் உட்கார கூட சீட்டு தர மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னா, அதை கொஞ்சம் நம்ம பொறுமையாக பொறுத்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. காலங்கள் வரும், அவங்களே நம்மளை வந்து உட்காந்து பேசுங்க சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காலங்கள் வரும். அந்த அளவுக்கு நாம் வந்து நம்மளோட நாலேஜை கெயின் பண்ணிக்கணும். நம்ம போலீஸ்காரங்க கூட நம்ம சண்டை போடக்கூடாது, அது நம்மளோட வேலை கிடையாது. நம்ம வந்து நம்முடைய கிளையண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக தான் வரும். நம்ம போய் போலீஸ்காரங்க கூட சண்டை போடக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறது, அது நம்மளோட டியூட்டி கிடையாது. நம்ம ஜட்ஜுக்கிட்ட தான் நம்மளுடைய கன்டென்ஷன், நம்மளுடைய வாதம் வந்து ஜட்ஜுக்கிட்ட. நம்ம ஜட்ஜுக்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரிங்களா? போலீஸ் இஸ் தி மிஷனரி ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா? இதுதான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சட்டத்தை வந்து ஒபே பண்ணி போகிறோம். கரெக்டுங்களா? நம்ம வந்து என்ன தான் நம்ம வந்து அவங்க கூட ஒரு கார்டியலாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், நம்ம அவங்க கூட நம்ம கண்ணியமாக பழகினா கூட அவங்க பழகலையே சார் அப்படின்னா விட்டு தள்ளுங்க, இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. கரெக்டுங்களா? இல்லையா? அவங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணலைன்னா பரவாயில்ல. கரெக்டுங்களா? சார் என்ன வந்து 1008 கேள்வி கேட்குறாங்க சார். நீ யார், எந்த காலேஜ், இதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. உங்கள் சீனியர் யாருன்னெலாம் கேட்குறாங்க. ஆனால் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சிஎஸ்ஆர் கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். கரெக்டுங்களா? என்கொயரியும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆப்போனன்ட் பார்ட்டியும் வர சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? சிஎஸ்ஆரும் கொடுக்க மாட்டேறாங்க. என்ன தான் எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்றாங்க இல்லையா? இப்போ சிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஆர் கொடுக்கறது கொடுக்காமல் இருக்கிறது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை பொறுத்து இருக்குது. சரிங்களா? நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை பொறுத்து இருக்குது, அந்த சப்ஜெக்ட் மேட்டரை பொறுத்து இருக்குது. அது ஒரு பெரிய மேட்ரு அப்படின்னா வந்து ஒரு பெரிய மேட்ரு, ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணுவாங்க, உங்களை உட்கார வச்சு கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கி சிஎஸ்ஆரை கொடுத்துருவாங்க. சிஎஸ்ஆர் யார்கிட்ட கொடுப்பாங்க, வக்கீல்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. புகார்தாரர் யாரோ அவங்கக்கிட்ட தான் சிஎஸ்ஆரை கொடுப்பாங்க. என்னப்பா நீ பாட்டு தனியாக வந்திருக்க, நீ தனியாலாம் வந்தாலாம் கொடுக்க முடியாது. அதான் நேற்று தான் வந்து புகார்தாரர் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாரல சார், நீங்கள் கூட எழுதி வாங்கிக்கிட்டீங்கல்ல, நீங்கள் கூட நாளைக்கு வந்து சிஎஸ்ஆர் வாங்கிக்கோன்னு சொன்னீங்களே சார். இப்போ நான் வந்திருக்கேன், சிஎஸ்ஆர் கொடுங்க சார்னா உங்ககிட்ட கொடுக்க முடியாது. நீ அட்வொகேட்டு, புகார்தாரர் யாரோ அவங்கக்கிட்ட தான் நான் சிஎஸ்ஆரை கொடுப்பேன். அதனால் புகார்தாரரை நேரில் வர சொல்லுங்கள். ஸ்டேஷனில் வந்து புகார்தாரர் வந்து கையொப்பம் போட்டு அவர் சிஎஸ்ஆர் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ புகார்தாரர் தான் வந்து சிஎஸ்ஆரை வந்து கையெழுத்து போட்டு வாங்கணுமே தவிர, ஓகேவா, புகார்தாரருடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி யாராக இருந்தாலும் போகிறதுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்ப்ளைனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட கொடுத்த சார் கிளைண்ட்டை வர சொல்லுங்கள் சார், கிளைண்ட்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க.
அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம கிளைண்ட்டை கூட்டு போய் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளைண்ட்டு போகாமையே நீங்கள் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இல்லைனா கிளைண்ட்டை கூட்டு போய் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு குறையாக நம்ம பேசக்கூடாது. கரெக்டுங்களா? இப்போ இந்த புகார்தாரர் வந்து இப்போ ஏன்னா நம்ம உழைக்கிறதுக்குன்னு வந்துட்டோம். வக்கீல் தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான தொழில். உடல் உழைப்பு ஜாஸ்தி. ஒவ்வொரு கோர்ட்டாக அலையணும், நம்ம ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனாக அலையணும். உடல் உழைப்பு நமக்கு ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு நிறைய அவமானங்கள் ஏற்படும். நம்ம அதை கடந்து தான் போயாகணும். வேறு வழி இல்லை, அதை சகிச்சுட்டு தான் ஆகணும். இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் எல்லாருமே ஒரு காலத்தில் அவமானப்பட்டு கரெக்டு தாங்களே அப்படி தான் மேலே வந்திருக்கிறாங்க. யாருமே டக்குன்னு மேலே ஏறி வந்துடலை. ஓகே, ஈஸியாக யாரும் முன்னேறிடலை. இன்றைக்கி பேர் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய அட்வொகேட்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களாம் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. கரெக்டுங்களா? நிறைய இந்த மாதிரி அவமானங்கள் எல்லாம் சகிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க நாலேஜ் மூலமாக அவங்க பெரியாள் ஆகியிருக்கிறாங்க. மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சிஆர்பிசியும் எவிடன்ஸையும் ஐபிசியும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க, ப்ரொவிஷன் ஆஃப் லாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்க, சப்ஜெக்ட் நாலேஜை மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. அதுக்கு தான் போய் செஷன்ஸ் கோர்ட்டில் போய் உட்காருங்க அப்படின்றேன். அங்கே போய் உட்காருங்க. அவங்க எந்த அளவில் அந்த லார்ட்ஷிப் வந்து இது பர்ஃபெக்டாக நடக்கணும்னு நினைப்பாங்க. அந்த கேஸை இந்த கோர்ட்டு பர்ஃபெக்டாக நடக்கணும், சட்டப்படி நடக்கணும்னு நினைப்பாங்க. கரெக்டுங்களா? பின் பாயிண்டில் இருக்கும். கரெக்டுங்களா? அலறுவாங்க அந்த கோர்ட்டில். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நாலேஜ் நம்மக்கிட்ட இருந்தால் எப்பேற்பட்ட ஆளும் நம்மக்கிட்ட அடி பண்ணிஞ்சிருவான். கரெக்டுங்களா? நம்மக்கிட்ட பணம் இருந்தால் அடி பண்ணிடுவானா? பணம் எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குது. நீங்கள் 100 ரூபா வச்சுருந்தீங்கன்னா 100 கோடி வச்சிருக்கிறவன் இருக்கிறான், 500 கோடி வச்சிருக்கிறவன் இருக்கிறான். 500 கோடி வச்சிருக்கிறவனுக்குலாம் எல்லோரும் சலாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? 500 கோடி வந்து வச்சிருக்கிறவன் வந்து வந்தாக்கா நம்ம எழுந்து நிற்கிறது இல்லை. ஜட்ஜு வந்த உடனே நம்ம எழுந்து வணக்கம் வைக்கிறோம். ஓகேங்களா? அங்கே படிப்புக்கு தான் மரியாதை, படிப்புக்கு தான் பெரிய பெரிய மரியாதை, மற்றதுக்கெலாம் மரியாதை கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்மளுடைய வேலை வந்து ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸு. சரிங்களா? இதை நம்ம ப்ரொவிஷன் ஆஃப் லா நமக்கு மனப்பாடமாக நமக்கு இருக்கணும். சப்ஜெக்ட் மேட்டர் நமக்கு தெரியணும். கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் நம்மளுக்கு தெரியணும். அது நீங்கள் இப்போ அந்த பிரின்சிபல் ஜட்ஜ் செஷன்ஸ் அந்த கோர்ட்டில் போய் உட்காந்து நல்லா கற்றுக்கலாம். இவ்வளோ தான் மேட்ரு. சரிங்களா? கம்மிங் டு த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம வந்து அட்வொகேட்ஸ்னு சொல்லும்போது நம்ம வந்து ப்ரொவிஷன் ஆஃப் லாவை தான் பேசணும். சட்டம் தான் பேசணும். சட்டம் தான் நம்ம பேசணும். கரெக்டுங்களா? இப்போது சேஃப். ஓகே, கமிங் டு த பாயிண்ட்டு. இப்போது புகார்தாரர் வந்து 60 வயசு இருக்கிறாங்க, 60 வயசாக இருக்கிறாங்க, சீனியர் சிட்டிசனாக இருக்கிறாங்க, அவங்களால உடம்பு முடியல, தே ஆர் ஃபிசிக்கலி வீக்கு, தே ஆர் நாட் ஏபிள் டு வாக்கு, தே ஆர் பெட் ரிடன் அப்படின்னா வந்து போலீஸ்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்டேருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கணும். கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் பதிவு பண்ணணும். இதுதான் விஷயம். கரெக்டுங்களா? இல்லையா? புகார்தாரர் வந்து உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க, படுக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னா சரிங்க சார், அப்போ நீங்கள் யாராவது வந்து சிஎஸ்ஆர் வாங்கிக்கோங்க சார் உங்கள் வீட்டிலேருந்து அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா புகார்தாரரே 70 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு, படுக்கையாக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது போலீஸ்காரங்க நேரில் வந்து புகாரை வாங்கிக்கிட்டாங்க. சரி சார், அப்போ உங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்க வாங்க, ஃபார் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்ப்ளைனன்ட்னு எழுதிட்டு நீங்கள் சிஎஸ்ஆரை வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. போய் சிஎஸ்ஆரை வாங்கிக்கணும். கரெக்டுங்களா? அதாவது என்னென்னா இது ரூல்ஸ் வந்து இதுதான். சீனியர் சிட்டிசனாக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்களால உடம்பு முடியல அப்படின்ற பட்சத்தில் போலீஸ்காரங்க அவங்க வீடு தேடி சென்று அவங்களோட கம்ப்ளைண்ட்டை எழுத்துப்பூர்வமாக வாங்கிக்கணுன்றதான் ரூல்ஸு. அது அவங்க போலீஸ்காரங்க பண்ணுறாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், அவங்க நம்ம வேலை ஸ்தலம் வேறு, அவங்க வேலை ஸ்தலம் வேறு. அவங்க அப்படி பண்ணாங்கன்னா சந்தோஷம். ஓகேங்களா? அதே சமயத்தில் வந்து இந்த சிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம், அல்ப விஷயங்களுக்கெல்லாம் வந்து சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? நான் ப்ராக்டிக்கல் விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன். நவடேஸ் ட்ரெண்டை நான் பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? சின்ன சின்ன விஷயம், சில்லி மேட்டர்ஸு, இதுக்கெல்லாம் வந்து சிஎஸ்ஆர் கொடுக்காம பேசி முடிச்சு விட்ருவாங்க, பேசி அனுப்பி விட்ருவாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த குழாயடி சண்டை, இந்த ஃப்ளாட்டில் வந்து மேல் வீட்டுக்காரன் சண்டை போடுறான், சைடு வீட்டுக்காரன் சண்டை போடுறான், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதுக்கெல்லாம் சிஎஸ்ஆர் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இதுதான் ப்ராக்டிக்கல். சரிங்களா? இதுதான் நடைமுறை. இன்றைக்கி எல்லாத்துக்கும் சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு இருந்தால் அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு இருந்தால் என்ன ஆகுறது? கரெக்டுங்களா? ஆனால் ஒன்றுத்துக்கும் சிஎஸ்ஆர் கொடுத்து தான் ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 1000 கம்ப்ளைண்ட் வருது, 1000 புகார்தாரர் வராங்கன்னா 1000 புகார்தாரரையும் உட்கார வச்சு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி 1000 பேருக்கும் சிஎஸ்ஆர் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? அதுலேயே ஃபில்டர் பண்ணணும். அதுலேயே போலீஸ்காரங்க அவங்களே ஃபில்டர் பண்ணுவாங்க. இது கொடுக்கணும், இது கொடுக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும். கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு 100 புகாரில் 90 புகார் பொய் புகாராக தான் வரும். கரெக்டுங்களா? எல்லாமே ஈகோ பிரச்சனையால் தான் வரும். ஈகோ பிரச்சனை. இவன் ஈகோ, அவனுக்கு ஈகோ, 2 பேருக்கும் காசு பணம் இருக்கும், 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. இவங்க சண்டை போட்டு வந்து ஸ்டேஷனில் நிற்பாங்க. இவங்க ஈகோவை இவங்க தீர்த்துக்குவாங்க. ஒருத்தன் மேலே இன்னொருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், இவன் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், இவன் ஒரு சிஎஸ்ஆர் வாங்குவான், அவன் ஒரு சிஎஸ்ஆர் வாங்குவான், 2 பேரும் அப்படியே ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு போவாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ உண்மையான கம்ப்ளைண்ட் எதுவோ அதுக்கு வந்து அவங்க சிஎஸ்ஆர் கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? உண்மையான கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம சிஎஸ்ஆர் வாங்கி தான் ஆகணும். கரெக்டுங்களா? மற்றபடி இந்த சின்ன சின்ன சண்டைக்கெலாம் வந்து போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இப்போ பேசி முடிச்சு விட்ருவாங்க.
சரிங்களா? நான் இருக்கிற உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? பொய் சொல்லலை. பொய் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. சரிங்களா? நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம். அவன் என்ன அடிப்பான், நான் அவனை அடிப்பேன். ஓகேங்களா? 2 பேருக்கும் வலிக்கும். 2 பேருக்கும் அந்த ஈகோ இருக்கும். 2 பேருமே என்ன பண்ணுவோம், ஒருத்தன் பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். இதில் பழி வாங்கணும்னு நினச்சாலும் நம்மளோட நினைப்பு ஜெயிக்காது. காசு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ அப்புறம் சட்டம் தெரிஞ்சவன் தான் ஜெயிப்பான். சரி, சட்டம் தெரிஞ்சவன் ஜெயிப்பான், காசு இருக்கிறவன் ஜெயிப்பான். கரெக்டுங்களா? அந்த கோபம் இருக்கிறவன் தோற்று போயிடுவான். சரிங்களா? ஸோ எதிராளியை பழி வாங்கணும், எதிராளி ஏதோ ஒன்று பண்ணணும், அவனை வந்து லீகலி அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்குறது தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 100க்கு ஃபோன் பண்ணி 100 கால்ஸு 100க்கு ஃபோன் பண்ணி ஒரு புகார் கொடுத்துட்டாலே ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி போய் நீங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆரை வாங்கிக்கலாம். சரிங்களா? சிஎஸ்ஆர் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இன்சிஸ்ட் பண்ணி சிஎஸ்ஆர் வாங்க வேண்டியது புகார்தாரரினுடைய கடமை ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சிஎஸ்ஆர் வாங்கியே ஆகணும், எனக்கு சிஎஸ்ஆர் போலீஸ்காரங்க லோக்கல் ஸ்டேஷனில் தரமாட்டுறாங்கன்னா கமிஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துட போகிறாங்க லோக்கல் போலீஸ்காரங்க. லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் கொடுத்துருவாங்க. அதை பற்றி ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கலாச்சி விடுவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு போய் நீ கமிஷன் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு இருக்க, அந்த சிஎஸ்ஆர் வாங்கி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதாவது உங்களுடைய ப்ராப்ளத்தை பொறுத்து இருக்குங்க. உங்களுடைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணியே ஆகணும், எதிர்த்தரப்பை வந்து பழிவாங்கியே தீரணும். கரெக்டுங்களா? அப்படின்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் சிஎஸ்ஆரை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? சிஎஸ்ஆர்ன்றது ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு. உங்களுக்கு ஆபத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும், சிஎஸ்ஆர் வாங்கியே ஆகணும்னா நீங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் போய் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட்டை கொடுத்து நீங்கள் சிஎஸ்ஆரை வாங்கிக்கோங்க. சிஎஸ்ஆர் கொடுக்கலனா கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு சிஎஸ்ஆரை கொடுத்துட போகிறாங்க. உங்கள் ப்ராப்ளத்தை பொறுத்து இருக்குது. ப்ராப்ளத்தை விட்டு கண்டும் காணாமல் இக்னோர் பண்ணிட்டு போகிறீங்களா, இல்லைன்னா வந்து ப்ராப்ளத்தோடு தூங்க போகிறீங்களான்றது அது உங்களை பொறுத்தது. சரிங்களா? நான் பொதுமக்களையும் சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? இப்போ இதில் இந்த சிஎஸ்ஆர் எப்படி வந்து ஒரு இதுவாக அமையும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான், இல்லைன்னு சொல்லலை. 2 பேர் தான் சண்டை போடுறாங்க, அடிதடி சண்டை போடுறாங்க. அடிதடி ஆகிட்டு ஒருத்தர் மட்டும் அடித்ததை வந்து வீடியோ எடுத்துடுறாரு. ஓகேங்களா? வீடியோ எடுத்துட்ட உடனே என்ன ஆகிடுது, ஏன்னா அவர் அடிக்கிறாரு, இவர் அடிக்கிறாரு. அடித்து 2 பேரும் கெட்ட வார்த்தையில் சண்டை போட்டுக்கிறாங்க, ரத்த காயம் ஏற்படுது. ஓகேங்களா? சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு ஆள் வந்து ஃபோட்டோ எடுத்துறாரு, இன்னொரு ஆள் முட்டாள்தனமாக கம்மு நிற்கிறாரு வைங்களேன். அப்போ ஃபோட்டோ எடுத்தவர் கையில் எவிடன்ஸ் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆகுது வைங்க. ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் வரும். அப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணுவாங்க அவங்க. அப்ரிஹெண்டிங் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த சிஎஸ்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவிடன்ஸாக அமையும் உங்களோட டிஃபென்ஸுக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா இந்த சிஎஸ்ஆர்ன்றது அங்கே கோர்ட்டில் பேசும். டாக்குமெண்ட் வில் ஸ்பீக் இன் த கோர்ட்டு. கரெக்டுங்களா இல்லையா? அதாவது உங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சு, எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதனால் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன், ரைட்டிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆதாரம்ன்றது உங்களுக்கு தேவை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, நாங்கள் உடனே ஸ்டேஷனுக்கு போனேன், நான் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துன உடனே அவங்க சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க, இந்த சிஎஸ்ஆரை நான் ஒரு ஆவணமாக நான் தாக்கல் பண்ணுறேன் கோர்ட்டில் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். நம்மளோட டிஃபென்ஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா இல்லையா? ஏன்னா என்னுடைய கிளையண்ட் ஒருத்தர் 80 வயசு ஆனவர், அவரோட வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வச்சுக்கோங்களேன். அவர் இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு ஸ்டேஷனில், ஆனால் ரைட்டிங்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேட்டர். ஓகேவா? எனக்கு இப்போ அவருக்கு 82 83 வயசு ஆகுது. பட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை, அவர் வீட்லேயே பிரச்சனை, சொந்தக்காரனே ஒரு தப்பு பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போ சொந்தக்காரன் தப்பு பண்ணிட்டான உடனே ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. உடனே கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அப்படியே நல்லா சமரசம் பண்ணி விட்டாச்சு. இப்போ 5 வருஷம் கழித்து 6 வருஷம் கழித்து அந்த பையன் வந்து இது பண்ணுறான். இப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, இவர் மேலே கேஸை போட்டு எஃப்ஐஆர் ஆக்கிடுறான். சரிங்களா? எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கால் வருது. என்ன சொல்கிறேன், நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ.